Welcome to Lal Pumpkin 123, your traditional recipe channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? வாழைப்பூ பருப்பு உசிலி. வாழைப்பூ பருப்பு உசிலின்னொன்னே அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு பல பேர் சொல்றது எனக்கு கேட்குது. ஆனா வாழைப்பூ பருப்பு உசிலியை எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் 3-4 மெத்தடில் செய்யலாம். இன்னைக்கு அதில் ஒரு புதுமையான மெத்தடை தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அதன் மூலமாக இந்த பருப்பு உசிலி ரொம்ப கிறிஸ்பாகவும் நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரியும் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, லால் பம்ப்கின் 123 சேனலில் ஒன்ஸ் அகைன் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நான் அனுப்புகிற ரெசிபி எல்லாம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லின்னு வரேங்க. உங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, வாழைப்பூ கிடச்சிது என்கிட்ட. அந்த வாழைப்பூ வச்சு பருப்பு உசிலியல் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பருப்பு உசிலியல் பண்ணோன்னா அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணலாம். இதை இந்த பருப்புகள் ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அதனால் எவ்வளோ போடுறேன்றதை பார்ப்போம். என்கிட்ட ஒரு சிறு வாழைப்பூ கிடைச்சிது. அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு 5 பேர் 6 பேருக்கு காட்டுற மாதிரி சரி பண்ணுறேன். இந்த இதால் இந்த கப்பால் இது 100 கிராம் வரும். இந்த துவரம்பருப்பு 100 கிராமும், இதில் பாதி கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன். துவரம்பருப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பருப்பு உசிலிக்கு ஒரு சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். அதனால் அதை அப்படி போடுறேன். அதோடையே என்ன பண்ணுறேன்னா, காரத்துக்கு தேவையான மிளகாய் 5 மிளகாயை நான் இங்கே ஒரு 5 மிளகாய் போடுறேன். அதை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு வைக்கிறேன். பருப்பு உசிலியல் எல்லா காயிலையும் பண்ணலாம். கேப்சிகம், பீன்ஸு, கொத்தரங்காய், கோஸில் கூட பண்ணலாம். வாழைப்பூ இதில் பண்ணலாம். இதில் நான் இன்றைக்கி வாழைப்பூவில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல இதை 2 மணி நேரம் ஊற வச்சிடும். பருப்பு உசிலியல் 2 டைப் பண்ணலாம். ஒன்று குக்கரில் வேக வச்சு அதை பொடியாக உதிர இது பண்ணி அதோடு சேர்க்கலாம். ரொம்ப ஆயிலெலாம் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி வேக வச்சும் பண்ணலாம். நான் இந்த தடவை நான் வதக்கின மாதிரி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் நேயர்களே. இப்போ வாழைப்பூ பருப்பு உசியல் பண்ணுறதுக்கு நான் வாழைப்பூ என்ன பண்ணியிருக்கேன், முதல் நாளே அந்த நீல காம்பு மாதிரி இருக்கும், அது கல்லன்னு சொல்லுவாங்க. அதை ஆஞ்சிட்டு நல்லா பொடியாக நறுக்கி மோரில் ஊற போட்டுடணும். மோரில் ஊற போட்டுட்டோம்னா வாழைப்பூ கருப்பாகாது, அப்படியே இருக்கும். முதல் நாள் கூட நல்லா ஆஞ்சி வச்சிடலாம். இப்போ இதை வேக வைக்க போகிறேன். அந்த ஜலம் வேஸ்ட் பண்ணாமையே அதையே விட்டு வாழைப்பூவை வேக வச்சுக்கலாம். உப்பும் போட்டு வேக வைக்கலாம். வேக வைக்கும் போதே மஞ்சள் பொடி, உப்பு 2ஐயும் போட்டுருவோம். உப்பு அதாவது கொஞ்சமாக போட்டுண்டா போகிறோம். ஏன்னா பருப்பு உசிலியல் வரைக்கும் போதே அதில் உப்பு போட போகிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இதில் மஞ்சள் பொடியை போட்டுறேன். இது நல்லா வேகட்டும். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பருப்பு பார்த்தீங்களா, இது நல்லா ஊறி நல்லா வந்துடுது. இதோட மிளகா போட்டோம்னா சேர்ந்து ஒன்றாம அரையும். பாருங்க, இதை ஒட்ட பிழிஞ்சு எடுத்து தண்ணி விடாமல் மிக்சியில் கோரஸாக அரைக்கப்படும். பருப்பு உசிலிக்கு ரொம்ப வழுமுனை அரைக்காமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்கலாம். அது எல்லாம் பருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு உசிலியில் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதை நான் வதக்கி பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. இதை இப்போ பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் குக்கிங் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டாச்சு. 2-3 ஸ்பூன் விட்டாச்சு. குக்கிங் ஆயிலும் விட்டாச்சு. இது ஒரு 3 ஸ்பூன் விட்டால் போகிறோம். எண்ணெய் சூடாயின்னு இருக்கு. எண்ணெய் சூடான உடனே கடுகு கொஞ்சமாக போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். இந்த பெருங்காயம் போட்டதை நல்லா இதில் கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இதை என்ன பண்ணுறேன்னா, பாருங்கள் எப்படி பண்ணுறேன்றது.
கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த அரைச்ச இந்த விழுதை வந்து போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டா போகிறோம். அப்புறம் அதை திருப்பி வதக்கிக்கலாம் நல்லா. இதுக்கு முன்னாடி நம்ம பீன்ஸ் பருப்பு உசிலியல் செஞ்சுருந்தோம் நம்ம சேனலில். அது வந்து நான் வேக வச்சு பண்ணியிருந்தேன். இது வந்து முறுமுறுன்னு வரணும் அப்படின்றதுக்காக வதக்கி பண்ண போகிறேன். இது ஒரு டைப்பும் பண்ணலாம், 2 டைப்பும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இருக்கட்டும். நல்ல ஒரு எண்ணெய் விட்டு வருது. இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே நான் வதக்கிக்கிறேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த காயோட இந்த முறுமுறுன்னு இருந்தால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து நல்லா வெத்த குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். வெத்த குழம்பு, மிளகு குழம்பு, கருவேப்பிலை குழம்பு, மோர் குழம்பு, இதெல்லாம் வந்து இந்த பருப்பு சிலியோட சேர்ந்து சாப்பிட்றது. வெங்காய வெத்த குழம்பு இன்றைக்கி நம்ம இதுக்கு காம்பினேஷன் பண்ண போகிறோம், அதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், பருப்பு சிலியலுக்கு வந்து கேப்சிகம் போடலாம், பீன்ஸு போடலாம், வாழைப்பூ, முட்டைக்கோசு, கொத்தவரங்காய் எல்லாமே போட்டு பண்ணலாம். அதாவது இப்போ திடீர்னு நம்ம பார்த்துக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பருப்பு அரிச்சு ஊற வச்சுட்டு பருப்பு சிலியல் பீன்ஸு அந்த மாதிரி பண்ணோன்னா நிறைய காணும். எல்லாருக்கும் காய் போடுறதுக்கு எல்லாமே நிறைய தான் வந்து காணும். இது ஒரு டெக்னிக் தான். இது நல்லா வெந்து கொஞ்சம் லைட்டாக முறுமுறுப்பு வந்த உடனே தான் வேக வச்சுருக்கிறேன். இந்த வாழைப்பூ ஆல்ரெடி வேக வச்சு வடியை விட்டு வச்சுருக்கேன். ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடியை விட்டுடணும். தண்ணி அதில் இருந்துன்னா இந்த பருப்பு இதோட சேர்ந்ததுன்னா கொஞ்சம் கொசன்னு தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா கரண்டியால் அழுத்தினோன்னா இந்த தண்ணி அத்தனையும் வெளில வந்துடும். இதை வதக்கிறது பாருங்கள், அப்படியே இந்த கிறிஸ்ப்னஸ் வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் ஆட்டம் அடி பிடிக்காமல், நான் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் இது பண்ணலாம். இது கொஞ்சம் ஆறினா உதிரி ஆகிடும். கொஞ்சம் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த அடி பிடிச்சதெல்லாம் சுரண்டினா வரும். 1 மினிட் அது மாதிரி விட்டு எடுத்தோம்னா அடியில் அந்த முருகல் வரும். அதுதான் இதில் டெக்னிக். ரொம்ப அருமையாக வறுத்து வந்துட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். எங்கள் வீடியோவின் சேனலை பார்த்து நிற்கிற நேரெல்லாம் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட் எல்லாம் போடுங்களேன். கமெண்ட் இன்னும் நிறையா நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட. இது கமெண்ட் போடுங்க. எப்படி இருக்குது, என்ன தேவை, என்னென்ன ரெசிபீஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி இருந்தது செஞ்சு பார்க்கும்போது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய ரெசிபீஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கிறிஸ்மஸோட சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 1-2 பருப்பு இப்படி வெளியில் தெரிஞ்சால் அது இருக்கட்டும், அதோட சேர்ந்து இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ தான் மெயின், வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சிட்டு அதில் போடுறேன். வாழை மரமே வந்து எல்லா பார்ட்டும் வாழை மரம் பார்ட்டும் யூஸ் ஆகும். அது மாதிரி இந்த வாழைப்பூ வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் வந்து ஆயறதுக்கு கஷ்டப்பட்டாலும் நாள் உட்காந்து ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கினாலே அழகாக ஆஞ்சி எடுத்துடலாம். லீவ் நாளில் பண்ணலாம் ஈஸியாக. அதை பார்த்தீங்களா, இப்போ இந்த காயை போட்டேன், ஒன்றா இது பண்ணிட்டேன், இதை வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறினோடனே நல்லா பொலன்னு உதிர்ந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த சைட்லலாம் இந்த கிறிஸ்மஸ் இருந்துருக்கு.
அருமையான வாழைப்பூ உசியல் ரெடி ஆகிடுது. பருப்பு உசிலியல் ரெடி ஆகிடுது. சாப்பிட வாங்க நேயர்களே. வாழைப்பூ பருப்பு உசிலியல் ரெடி ஆகிடுது. எவ்வளோ கண்டிருக்கு பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்கன்னா தைரியமாக பருப்பு உசிலியல் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு காய் காணும். இப்போ பார்த்தீங்களா அந்த கிறிஸ்மஸ்ஸு முருன்னு இருக்கிறதெல்லாம் அப்படியே வரும். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும்.